சென்னை அடுத்த மதுராந்தகத்தில் சற்று நேரத்தில் தொடங்கவுள்ள தேசிய ஜனநாயக கூட்டணியின் பொதுக்கூட்டம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். வணக்கம் ராஜகுமரன், விவரங்கள் என்ன? மதுராந்தகத்திலே இன்னும் சற்று நேரத்திலே தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய தேர்தல் பரப்புரை கூட்டம் நடைபெற இருக்கின்றது. பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்க இருக்கின்றார். திருவனந்தபுரத்தில் நடைபெறக்கூடிய அரசு நிகழ்வில் தற்பொழுது கேரள மாநிலம் சென்றிருக்கக்கூடிய பிரதமர் அங்கிருந்து விமானம் மூலமாக சென்னை விமான நிலையத்தை வந்தடைந்து சென்னையிலிருந்து ஹெலிகாப்டர் மூலமாக மதுராந்தகம் சென்றடைய இருக்கின்றார். மதுராந்தகம் அருகே நடைபெறக்கூடிய இந்த பொதுக்கூட்டம் என்பது முதல் பிரச்சார பொதுக்கூட்டமாக தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அமைந்திருக்கின்றது. ஏற்கனவே கடந்த வாரத்திற்கு முன்பாக உள்துறை அமைச்சர் அவர்கள் தமிழகத்திற்கு வந்திருந்தார். அப்பொழுது அதிமுகவினுடைய மூத்த நிர்வாகிகள் SP வேலுமணி உள்ளிட்டவர்களை சந்தித்து பேசியிருந்தார் உள்துறை அமைச்சர் வந்து சென்ற பிறகு உடனடியாக வேகம் எடுத்தது தேசிய ஜனநாயக கூட்டணியிலே புதிய கட்சிகளை இணைப்பதற்கான பணிகள். அதன் அடிப்படையிலே பாட்டாளி மக்கள் கட்சி, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட கட்சிகள் எல்லாம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்ததற்கான ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பினை வெளியிட்டிருக்கின்றார்கள். விறுவிறுப்பாக நடைபெற்று முடிந்த அந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நிறைவு கட்டத்தை எட்டி தற்பொழுது முதலாவது பிரச்சார பொதுக்கூட்டத்திலே பிரதமர் முன்னிலையிலே தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய தலைவர்களான எடப்பாடி பழனிசாமி, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய டிடிவி தினகரன் உள்ளிட்டவர்கள் ஒரே மேடையில் கைகோத்து நின்று கூட்டணி உடன்பாடு எட்டப்பட்டது உள்ளிட்டவற்றை எல்லாம் சுட்டிக்காட்டி தொண்டர்களுக்கு ஒரு செய்தியினை சொல்ல இருக்கின்றார்கள். அதற்கான பொதுக்கூட்டமாகத்தான் இது நடைபெற இருக்கின்றது. கிட்டத்தட்ட 3 லட்சம் தொண்டர்களை திரட்ட இருக்கின்றார்கள். அதிமுக, பாஜக, பாட்டாளி மக்கள் கட்சி உள்ளிட்ட வலிமையாக வாய்ந்த கட்சிகள் இந்த கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய நிலையில் தத்தமது கட்சியின் சார்பிலே ஏராளமான தொண்டர்களை அவர்கள் திரட்ட இருக்கின்றார்கள். அதன் அடிப்படையிலே தேசிய நெடுஞ்சாலையை ஒட்டி அமைந்திருக்கக்கூடிய பொதுக்கூட்ட திடலிலே 3 லட்சம் தொண்டர்கள் திரளுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அதிமுக உள்ளிட்ட கட்சிகளின் தொண்டர்கள் எல்லாம் இன்று காலை முதலே வர தொடங்கி விட்டார்கள். பிரதமர் வந்து சென்ற பிறகு கூட்டணி பேச்சுவார்த்தைகள் எல்லாம் இப்பொழுதே நிறைவுக்கு வந்துவிட்ட நிலையிலே இதன் தொடர்ச்சியாக பிரச்சாரங்கள் வேகம் எடுக்க இருக்கின்றன. ஏப்ரல் இறுதியில் அல்லது மே மாத தொடக்கத்திலே தமிழகத்திற்கான சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறப் போகின்றது. 234 இடங்களை கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாடு சட்டமன்றத்திலே ஏறக்குறைய ஒரு 120 இடங்களில் பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைப்பதற்காக முக்கிய கட்சிகள் எல்லாம் முனைப்பு காட்டி வருகின்றார்கள் கூட்டணியிலே. அந்த அடிப்படையிலே அதிமுக மற்றும் திமுக இடையிலான போட்டி வழக்கம் போன்று இந்த முறையும் தமிழக தேர்தல் களத்தில் பிரதானமாக இருக்கின்றது. அந்த அடிப்படையிலே 2 கட்சிகளும் தத்தமது கூட்டணியை எல்லாம் இறுதி செய்திருக்கக்கூடிய நிலையில்தான் அதிமுக, பாமக உள்ளிட்ட கட்சிகளின் தலைவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரை பொதுக்கூட்ட மேடை அருகே அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஹெலிபாட் தளத்திலே பிரதமரை வரவேற்க இருக்கின்றார். பிரதமர் சென்னை வந்து சென்னையிலிருந்து ஹெலிகாப்டர் மூலமாக அந்த பொதுக்கூட்ட திடல் அருகே அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஹெலிபாட் தளத்தை வந்தடைந்தவுடன் எடப்பாடி பழனிசாமி பிரதமருக்கு வரவேற்பு தெரிவிக்க இருக்கின்றார். அதன் தொடர்ச்சியாக அன்புமணி ராமதாஸ், டிடிவி தினகரன் உள்ளிட்டவர்களும் வரவேற்பளிக்க இருக்கின்றார்கள். பொதுக்கூட்டத்திற்கு வரக்கூடிய தொண்டர்களுக்காக பல்வேறு ஏற்பாடுகளை அனைத்து கட்சிகளும் செய்திருக்கின்றார்கள். பாஜகவை எல்லாம் பொறுத்தவரை அருகில் இருக்கக்கூடிய ஒரு திருமண மண்டபத்தில் தொண்டர்களை வரவழைத்து அவர்களை பிற்பகலிலேயே இன்று மதியம் 12 மணி அளவிலேயே தொண்டர்கள் அந்த திருமண மண்டபத்திற்கு வரவழைக்கப்பட்டு அவர்களுக்கு தேவையான உணவுகளை எல்லாம் கொடுத்து விட்டார்கள். மதிய உணவு வழங்கப்பட்டது மட்டுமல்லாமல் இரவு உணவையும் கூட இப்பொழுதே அவர்கள் கைவசம் கொடுத்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் தேசிய நெடுஞ்சாலையை ஒட்டி திடல் அமைந்திருப்பதன் காரணமாக வெயிலின் தாக்கம் அதிகம் இருக்கக்கூடும் என்பதை முன்கூட்டியே உணர்ந்து அங்கே ஷெட் அமைக்கப்பட்டு அந்த மேற்கூரையுடன் கூடிய அந்த நிழல் தரக்கூடிய கூடங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றது. எனவே வரக்கூடிய தொண்டர்கள் அனைவரும் வெயிலில் நின்று பொதுக்கூட்டத்தில் பங்கேற்பதை தவிர்க்கக்கூடிய வகையிலே நிழல் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. நிழலுக்கான ஏற்பாடுகளாக பொதுக்கூட்டத்திலே பந்தல் அமைக்கப்பட்டிருக்கின்றது. மேலும் காற்றோட்டமான வசதியை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக அந்த ஏர் வென்டிலேட்டர் உள்ளிட்ட வசதிகளும் செய்து கொடுத்திருக்கின்றார்கள். எனவே பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையோடு தான் பிரதமருடைய இந்த கூட்டம் நடைபெறுகின்றது. காவல்துறையினரை பொறுத்தவரை கிட்டத்தட்ட 3500க்கும் மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பு பணியிலே ஈடுபட்டிருக்கின்றார்கள். 7 அடுக்கு பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் ட்ரோன் உள்ளிட்ட அந்த ஆளில்லா விமானங்களை இயக்குவதற்கு தடை பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது கடந்த 2 நாட்களாகவே. இது மட்டுமல்லாமல் போக்குவரத்தும் நிறைய மாற்றம் செய்யப்பட்டிருப்பதன் காரணமாக இப்பொழுது அந்த திண்டிவனம், மதுராந்தகம், விழுப்புரத்தை தாண்டி சென்னையை நோக்கி செல்லக்கூடிய சாலைகளிலே இந்த பொதுக்கூட்டத்திற்கு செல்லக்கூடிய வாகனங்களை மட்டும்தான் பார்க்க முடிகின்றது. மற்ற